டியர் மை டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஃபால்ஸ் பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக் டு பேக் நிறைய ஒர்க் இருந்ததுனால இந்த வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண டைம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஷாலேருந்து அப்படியே கிளம்பி அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவை குற்றாலம் இருக்குது. அடுத்தது நாங்கள் எங்கே வந்தோம்னா இங்கே தான் வந்தோம். இங்கே வந்து என்ட்ரியில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கார் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கே ஒரு வேன் நிற்கிது பாருங்கள், அது வந்து அவங்களே அந்த வேன் வச்சு அந்த ஃபால்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை. அங்கே போயிட்டு பார்க்கலாம். என்ட்ரியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வேனில் போயிட்டு அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் மாதிரி போகணுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் வேனில் வந்ததே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நாம் இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் 900 மீட்டர் கிட்ட ட்ரெக்கிங் மாதிரி போக வேண்டியதுதான். பட்டூஸ் என்ன துண்டெல்லாம் பொத்திட்டு போறேன். குளிக்கலாம் தான். எல்லாமே வயசான பீஸுங்க. என்னது? தேக்கு மரங்கள். வயசான பீஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சதா இருக்கும். பட்டு அதான் ஃப்ரெண்ட்ல போய் பக்கத்துல இப்போதைக்கு ஒரு லாக் பண்ணி வச்சிருக்கேன். பழசாகிடுச்சு. பட்டூஸ் அங்கே பாரு, பழசாகிட்டா ரோஸ்ல இருக்கு. ஆனால் இதெல்லாம் முன்னாடி அலோவ் பண்ணியிருப்பாங்களோ? யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ரொம்ப தூரத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த பாலம். இல்லை பட்டு இதோ இந்த பாலம் ரொம்ப தூரத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேவா அது யூஸ் பண்ணியிருக்காங்க போல. இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்பு தான் எங்களுக்கு. ஆனால் நிறைய இடம் கவர் பண்ணிட்டோம். நிறைய இந்த இடத்துல லாஸ்ட் டைம் நாங்கள் பிளான் பண்ணி வரும்போது கூட இவ்வளோ பிளேசஸ்க்கு போகலை. இது என் லிஸ்ட்லேயே இல்லை. ஆமாம். பட்டு சரி சவுண்டு கேட்கல. நீரோட சத்தம். நீரோட சத்தம். ஆமாம் பட்டூஸ், நீர் பிடிச்சி விழுற சவுண்டு கேட்குது. ஐயோ எனக்கு மூச்சே செத்து போயிடும் போலவே. இதுவே நீ பர்வதமலை ஏறுவேன்னு சொல்கிறேன். ஆமாம் பட்டூஸ், நான் வந்து யோசித்தேன் பர்வதமலை எப்படியாவது ஏறிடுவேன் நினச்சி. இதுக்கே எனக்கு இவ்வளோ வாங்குதே. தினா போஸ் கொடுக்குறேன்னு மேலே பார்த்துட்டு கீழே நடந்து போயிடாத. சவுண்டு தான்ப்பா செம்மையா இருக்கு. அந்த மலை நேரில் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அது இல்லாமல் நம்ம ஃபால்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அது தெரியுமா என்னன்னு தெரியல வீடியோவில். அது லைட்டாக ஃபால்ஸ் தெரியுது. செம்மையாக இருக்கு. எனக்கு நடந்து நடந்து உடம்புல ஜலம் வர ஆரம்பிச்சிடுச்சு. வாங்க போலாம். அது மேலே போங்க, நானும் வரேன். குளிக்கலாம்னு நினைக்கிறேன் பித்தா. அவங்க பாரு உள்ள நிற்கிறாங்க. ஆனால் கீழே எல்லாம் குளிக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே. பார்க்கலாம். இங்கே பாரு, இங்கே பாருடி, சூப்பராக இருக்கு. இதுக்கு தான் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி வந்திருக்கணும். எங்கே போகிறோம்? சூப்பரா இருக்கு. கிட்ட எங்க போறதுன்னு தெரியலையே. ஓ அங்க போகணுமா? அப்புறம் ஷெட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க குளிக்கலாம்னு நினைக்கிறேன். உட்காந்து குளிக்கிறாங்களா? நாமளும் ஒழுங்கா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தா குளிக்கலாம். வரேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல?
நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபால்ஸ் இல்லையா? இல்லை, அங்கே வந்து வாட்டர் கேம் அங்கே இருக்குன்னு பிளாக் டண்டர். நான் ஜாகிங் பண்ணுற போனேன், ஆனால் அது பக்கத்தில் போய் பார்த்தேன். இருந்தாலுமே சீசன்லாம் இல்லாத டைமில் போனதுனால அவ்வளோ சூப்பராக என்னால் என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து சத்தமே நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே குளிக்கலாம் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் ட்ரெஸ் தான் எடுத்து வரல. இதுதான் எந்த ட்ரெஸ் போனாலும் பிளான் பண்ணி போனோம். வாங்க நாங்களும் போகலான்ற மாதிரி அப்படின்னு சொல்லி கலந்துருந்தா இப்படி தான். ட்ரெஸ்ஸு கூட சும்மா எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமேனு எடுத்து போட்டுட்டு வந்தேன். அது இப்போ யூஸ் ஆகுது. இதான் பிளான் பண்ணி கூட்டு போகலாம். இங்கே இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கோவை குற்றாலம் ஃபால்ஸ். இருக்கா பின்ன இவ்வளவு தூரம் வந்து நான் இதோடய குளிக்க சொல்றேன். குளிக்கிறது இருந்தா வேற ட்ரெஸ் போட்டுக்க கொண்டு வந்திருக்கேன். இதான் பேக்ல இருக்கு. பேக்லையா? ஏது நான் தான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சேன். ஆர்டிக்ல இருந்து எடுத்துட்டேன். நேத்து எடுத்து வச்ச ட்ராக்கா? ஏது அந்த பழைய ட்ராக்கா? ஆமா, பழைய ட்ராக் போட்டு குளிக்க வேண்டியதா. நீ சம உஷாருடானா. நீ வந்து என்ன பண்ணுனா தண்ணி விழுற இடத்துல நிக்கணும். அதை விட்டு தண்ணிக்கு பின்னாடி பண்ணிக்கிட்டா அப்புறம் எப்படி மூச்சு விட முடியும்? அவ்வளோதான் டியர்ஸ், நாங்கள் அங்கேருந்து குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பி வரவே 1 o'clock அது மாதிரி ஆயிடுச்சு. என்னால் தான் ஃபால்ஸில் குளிக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் சரியாக பிளான் போடாமல் போனதுனால ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போகவே இல்லை. அதனால் நான் ஃபால்ஸில் குளிக்கலை. அப்புறம் வந்து குமாரபாளையத்தில் ஃபுல்லாக நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடாஸ்.